இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெர்மையா chapter 17 verse 7. Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல வாழ்ந்து வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நாதராம் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் துருகமானவ தெய்வமாய் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய அரணும் கோட்டையும், நமக்கு அவர் அனுகூல துணையுமாய் இருக்கின்றார். ஆமென். நம்முடைய நங்கூரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நாம் காண்கிற காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கின்ற போது உலகத்துல எதையும் நாம் நம்பக்கூடாத சூழ்நிலையில வாழ்ந்து வருகிறோம். ஒன்றை மாத்திரமே நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரமே. ஆமென். அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கையா இருந்தால் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். ஆமேன். நீங்களும் நானும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகின்ற போது, அவருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கையா இருக்கின்ற போது நாம் அசைக்கப்படுவதில்லையாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உங்களையும் என்னையும் சுற்றி இருப்பாராம். அல்லேலூயா. நம்முடைய அரணான கோட்டையாய், நமக்கு பாதுகாப்பாய் தேவன் எப்பொழுதும் இருப்பார். அக்கினி சுவாலையினால் உங்களையும் என்னையும் அவர் சூழ பாதுகாத்துக் கொள்வார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற போது வேதம் சொல்கின்றது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பானாம். ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே அவரை நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற வார்த்தை இதுதான். ஆமேன். நீங்களும் நானும் உம்மை நம்புகிறபடினால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவாவே நித்திய கண்மலையா இருக்கிறாராம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க போற கிருபைக்காக நன்றி ராஜாவே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா வார்த்தைகளையும் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.